ஐடி ஓகேவா கேலரின்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல இது வச்சு இப்போ நான் இந்த பாக்ஸுக்குன்னு ஒரு தனி இது பண்ண போகிறேன். இந்த இமேஜ் பாக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனான டிசைன் கொடுக்கறதுக்கு இந்த பாக்ஸ், தனித்தனியாக இமேஜ் கொடுக்கறதுக்கு இந்த விஷயத்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடி கேலரியை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜ் இது வந்து எதுவுமே கிடையாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு பேக்ரவுண்டு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஸ்டைலு ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா நம்ம ப்ராப்பராக லிங்க் பண்ணலை, ஓகேவா இருக்கு அப்படின்றதுக்காக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஓகே அகைன் 1 2 3ன்னு வந்து இது செட் பண்ண போகிறேன். ஓகே இந்த இடத்துல 3 பாக்ஸு செட் பண்ண போகிறேன். ஸோ 3 பாக்ஸுக்கும் நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இதில் 3மே காமனாக இந்த ஹைட்டு வந்து யூஸ் பண்ணுது. அதனால் 3த்துக்கும் காமனாக இருக்கிற விஷயத்துக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஏன்னா 3த்துக்கும் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி 3த்துக்கும் இதே விஷயமே இருந்துட்டு பாக்ஸுக்கு 250 இமேஜ் பேக்ரவுண்டு சரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வருது. ஏன் இது வருதுன்னா ஒரு 250 இது டிவ் அப்படின்றதால இப்படி தான் வரும். நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா பார்டர் அப்படின்றத ஒன்று செட் பண்ணுறேன். பார்டர் 1px சாலிட் ஒயிட் கொடுக்குறேன். இது எதுக்கு நான் கொடுக்குறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் இதை எல்லா இதுக்குமே வேணும் அப்படின்னா காமனாக என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுதுன்னா இந்த பாக்ஸுக்கு காமனாக யூஸ் பண்ணுது. அப்படின்னா 3த்துக்குமே பாக்ஸு கட்டி வரும். இப்போ 3 பாக்ஸு இங்கே இருக்கு. எனக்கு இந்த 3 பாக்ஸும் இந்த மாதிரி ஒரே லைன்லேயே வரணும். இதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் ஒரே லைனில் வரும்? பரவாயில்லையே. டிஸ்பிளே ஃப்ளக்ஸு பேரண்ட்டுக்கு தான் கொடுக்கும். பேரண்ட் கிட்ட உன் சைல்டு கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, எல்லாம் ஒரே டைமில் வந்துடணும். வந்தாச்சு. என்ன வித்தை வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா 3த்துக்குமே நான் ஒரே இதை தான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு செட் பண்ணுறேன். 3மே சரிசமமாக பிரிச்சாச்சு. ஸோ ஹை லெவலில் உங்களுக்கு எப்படி அந்த விஷயத்தை பண்ணணுன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகே அதுதான் கோல், அதுவுமே சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு கர்சர் பாயிண்டர். ஓகே நெக்ஸ்ட் இப்படி இருக்கு. 3மே இருக்கு. இந்த 3த்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பேக்ரவுண்டு இமேஜ் யூஆர்எல் இமேஜஸில்
சாரி, ஒரு ஃபோல்டருக்கு டாட் மறந்துட்டா அடிச்சிருவோம் போலயே. மூணுமே இதுதான். என்னது இது? இது எல்லாமே இப்படி வருது. ஓகேவா? இது பெரிய இமேஜ், இது குட்டி இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன செய்யலாம்? அதே போல டாட் வச்சு ஸ்லாஷ் கொடுத்துக்கிட்டீங்க ஃபோல்டருக்கு அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. புரியல. இல்ல அந்த டாட் வச்சு நீங்க யூஆர்எல் எடுத்திருக்கீங்க இல்ல, டாட் டாட் ஸ்லாஷ் இமேஜஸ், அது வந்து லொகேஷனுக்கு ஃபைண்ட் பண்ணி இருக்கிறதுக்காகவா? ஆமா ஆமா, ஒண்ணும் இல்ல தலைவரே. இப்ப இந்த index.html இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ் குள்ளார நம்மளுடைய ஸ்டைல் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு சிஎஸ்எஸ் ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் இருக்கு. இப்ப டாட் வச்சு நீங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். டாட் வச்சீங்கன்னா இதே ஃபோல்டர்ல சிஎஸ்எஸ்ல இருக்கு ஒரு ஃபோல்டர் சேம் டைரக்டரியில. நமக்கு இங்க டாட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஃபோல்டர் நேம் சொன்னாலே ஓகே. இல்லை நீ டாட் வைக்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு புள்ளி வச்சா அதே ஃபோல்டர் உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? நீங்க ஏன்னா 2 புள்ளி வச்சீங்க அப்படின்னா நமக்கு ஒரு புள்ளிக்குள்ளார ஒரே ஃபோல்டர்ல வரல. இந்த style.css வெளியே போயிட்டு இமேஜஸ் எடுத்துட்டு வரணும். வெளியே போகணும் அப்படின்னா ஒரு புள்ளினா சேம் ரூட், டபுள் புள்ளினா வெளியே போயிடு. வெளியே போய் இமேஜஸ் ஒன்று இருக்கும், அதை பாரு அப்படின்றதான் மீன். புரியுதுங்களா? புரியுது புரியுது ப்ரோ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். தலை மோர் பேக்ரவுண்டு மோர் ஆப்ஜெக்ட் சைஸு பேக்ரவுண்ட் பொசிஷனு சைஸு கவர். பேக்ரவுண்ட் சைஸு கவர், பேக்ரவுண்ட் பொசிஷனு சென்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஓவர் செய்யும் போது இல்லை டிஃபால்ட்டாகவே எனக்கு இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே இப்படி இருந்துட்டு போகுது. ஓகே, ஆனால் இதை நான் யூசருக்கு வந்து கொஞ்சம் கேட்சியாக இதுவாக பண்ணணும். கேட்சியானா என்ன அப்படின்னா, இப்போ ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வரும். ஒப்பாசிட்டி 0.8. Sorry. பிக்சல்ல வராது இது. ஜஸ்ட் இது மட்டும் தான் கொடுக்கும், மெஷர்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கும். 0.8 இது என்ன பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் கிளீனா நல்லா பாருங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு 0.8 எங்க அது இருக்கா 0.8 எல்லாத்துக்கும் அதே கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய விஷயத்தை இந்த மாதிரி மாற்றும். ஓகேவா? இப்போ நிறைய பேர் என்கிட்ட பிளர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சின்ன இமேஜ் வச்சுருக்கேன், அதை நான் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது பிளர் ஆகுது அப்படின்னும் போது உங்களால் இமேஜஸை மாற்றிக்க முடியும். எஸ், யூ கேன். பட் இதையே நீங்கள் சர்வர் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். சர்வர் சைட்னா டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு வரும்போதே யாரோ ஒருத்தவங்க இமேஜ் அப்லோட் பண்ணும்போது
தம்ப்லைன் இமேஜா அப்லோட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் என்னன்னா ஒரு ப்ராப்பர் இமேஜ் அப்லோட் பண்றதுக்கு பதிலாக தம்ப்லைன் இமேஜா அப்லோட் பண்ணிட்டாங்க. நம்ம எந்த ஒரு வேலிடேஷனும் வைக்கல. அப்ப அது எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப அடி வாங்கி வரும். ஓகேவா? அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா அந்த மாதிரி பிளர்ரா இருக்கிற விஷயத்த அது பிளர்ரா இருக்கிற மாதிரி காட்டாம இருக்கிறதுக்கு இந்த ஒப்பாசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவாங்க. ஒப்பாசிட்டி என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த இமேஜோடைய விஷயம் எனக்கு கிளீனா தெரியுது. நான் இப்ப 3 கொடுக்கவே இப்படி இருக்கு. ஓகேங்களா? 4 5 கொடுத்தா ஓரளவு கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு கிளீனா தெரியும். அது உங்களுக்கு எப்ப அது ப்ராப்பரா தெரியணும் அப்படின்னா, எப்ப நீ இந்த இடத்துக்கு போறியோ அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை ப்ராப்பரா இப்ப ஓவர் பண்ணுவோம்ல அதே ப்ராசஸை இந்த இடத்துல பண்ண போறோம். இது இப்ப சிஸ்டத்தை கேட்சியா வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இமேஜை ஓவர் பண்ணும்போது ஒப்பாசிட்டியை எடுத்து விட்டுடு அப்படின்னு சொல்ல போறோம். ஒப்பாசிட்டினா 0.3 அப்படின்னு ரொம்ப லோ லெவல்ல இருக்குது. 1ன்றது நார்மல் லெவல்ல நம்மளோட இமேஜை காட்ட போகுது. பாருங்க. புரியுதுங்களா? இப்போ போனீங்கன்னா அந்த ஒப்பாசிட்டி அப்படின்றது மேல ஒரு லேயர் மாதிரி. அந்த லேயர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்த யூசர் வந்து கொஞ்சம் அதில் வந்துட்டு நீங்க போகும்போது இது இதுக்காக தான் இதை நீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒப்பாசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. புரியுதா? ஒப்பாசிட்டியோட இது என்னன்ட்டு. ஒப்பாசிட்டி அப்படின்றது நார்மலா இமேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாக்ஸுக்கு ரேட் அப்படின்னு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருங்க அதுக்கும் என்னன்றது. இப்போ இந்த 3 பாக்ஸுக்குமே நான் இமேஜ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணேன். இதெல்லாம் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் சொல்லுங்க ஹைட் பண்றதுக்கு. இருங்க இப்படி வச்சுக்கிட்டு எந்தெந்த லைன்லாம் தேவையில்லையோ ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு இது பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் அடிச்சீங்கன்னா கமெண்ட் ஆயிடும். திரும்ப கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் அடிச்சீங்கன்னா போயிடும். எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் தேவையில்லை அப்படின்னா அதுக்கும் அதே தான். எங்கேயாச்சும் எனக்கு இந்த ஒரு லைன் தேவையில்லைன்னா நீங்க இந்த என்டையர் ரோல எங்க வேணாலும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. இப்போ பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அது என்ன அப்படின்னா நீங்க புக்ஸ்டார்ட் வெப்சைட்ல பார்த்துருக்கலாம். இது இருக்கு பாருங்க. சுத்தி ஒரு மாதிரி என்னன்னா ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி ஒன்று. அது என்ன அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலா இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா இந்த சைடு தென் இந்த சைடு லேயருக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் பாக்ஸ் ஷேடோ மாதிரி வரும். இப்போ இந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பாக்ஸ் ஷேடோ 2 px 4 px ரெட் அப்படின்னு கொடுக்குறோம். அது என்ன 2px 4px அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ என்ன விஷயத்த 3 பாக்ஸ் இருக்கா, எதுவுமே நமக்கு தலைவலி தான்.
நான் இதுல கொடுத்து சாரி, இந்த பேக்ரவுண்ட் நான் செலக்ட் கேலரியில கொடுத்துருக்கேன். ஆமாம், அந்த பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்டு தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே. இப்போ பாக்ஸ் ஷேடோவில் 4 ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். 4 ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பாக்ஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 1px 4px ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 2px அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது எந்த மாதிரி ஓடுது அப்படின்னா ரைட்டு சைடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது. இப்போ 4px அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா பாட்டம் சைடு. ஷேடோ அப்படின்றத நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இதுதான் ஷேடோ மாடல், ஓகேங்களா. இந்த பாக்ஸை சுற்றி நான் ஷேடோ அப்படின்னா இந்த இடத்த தான் நான் இப்போ இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் அண்டு டாப், ஓகேங்களா. செகண்ட் வந்து சாரி லெஃப்ட் அண்டு ரைட்டு, ஓகேங்களா. செகண்ட் வந்து பாட்டம் அண்டு இது, ஓகேங்களா. மூணாவது வந்து என்ன கலரில் அது ஷேடோ ஆகணும் அப்படின்னு. மூணாவது வந்து என்ன கலர்ல அது ஷேட் ஆகும். இப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இது நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ அந்த கலரை அதை அப்படியே எடுத்துட்டு வந்துச்சு. எனக்கு இந்த கலரை ரொம்ப ரொம்ப டார்க்காக காட்டாம இந்த மாதிரி நீங்கள் அதனுடைய ரேஷியோ ஷேடோ மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, 3ஆவதா ஒரு வேரியபிள் ஆட் ஆயிருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஷேடோவை எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும், ஷேடோ அப்படின்றத இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, எக்ஸாக்டாக என்ன கலர் ஷேடோன்னு கொடுத்தீங்களோ அது வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாக்ட் ஷேடோ மாதிரி இருக்கு. கரெக்டாக இல்லையா? ஆமாம் சொல்லுங்கள். ஓகே, ஒன்றும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் 2 வந்து லெஃப்ட் அண்டு பாட்டம்க்கு வந்து ஓகே, ரைட் அண்ட் பாட்டம்க்கு நீங்கள் ஷேடோவை எடுத்துகிட்டு வராது, ஓகேவா. கலர் ப்ராப்பர்ட்டி 1, ஓகேங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடோ மாதிரி தெரியுது, பட் ஆனால் எக்ஸாக்ட் ஷேடோ அப்படின்றது இந்த மாதிரி டபுள் டைம் பட்டா அடித்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா. அப்போ அதை ஒரு ரேஷியோ லெவலில் காட்டணும். இப்போ க்ரீனை நான் இந்த லெவலுக்கு ஒஸ்ட்டாக வச்சேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ஷேடோ வேணுமோ அந்த விஷயம் நமக்கு இருக்கும். இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஷேடோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை எல்லாத்தையுமே ரிவர்ட் பண்ணுறேன். ரிவர்ட் பண்ணுறேன். பாக்ஸுக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறேன். இப்போ ஷேடோ தெரியுது, ஓகேவா. நம்ம பண்ணி வச்சிருக்கிற வேலையால தெரியல, அது கண்டிப்பாக ஷேடோ மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் இதை இதுக்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா. எந்த இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் பாக்ஸ் ஷேடோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ஒரு லேயர் இருக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. சரி, இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா இசட் இண்டெக்ஸ். ஓகே, அதை நான் இதை வச்சே சொல்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஹெட்டர் செக்ஷன் போகணும், வரணும், ஒன்றும் கிடையாது. இசட் இண்டெக்ஸ் அப்படின்றது 2 ப்ராப்பர்ட்டி தான் கொடுப்பீங்க. 1 -1 இன்னொன்று அருணேஷ். ஓகே, இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரி, அது என்ன பண்ணுவோம் முதல்ல பார்த்துருவோம். ஒரு ஹெட்டர், ஒரு இமேஜ், ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், ஓகேங்களா. இந்த கண்டென்ட்டை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, நம்ம இதுலேயே நீங்கள் இதை எடுத்து கொடுத்தாலுமே இப்படி தான் வரும், ஓகேங்களா.
என்னன்னா இது இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை, இந்த இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஹெட்டருக்கு மேலே பொசிஷன் அப்சல்யூட்டை யூஸ் பண்ணி நீங்களும் இதை தான் பண்ணுறீங்க. நல்லா பாருங்க, இது ஒரு லோகோன்னு வச்சிருப்பீங்க ஓகேங்களா, இது யூஎல் எல்ஐன்னு வச்சிருந்துருப்பீங்க, இது பட்டன்னு வச்சிருந்துருப்பீங்க ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்து டாப் 0 இந்த 0 அப்படின்னு சொன்னா இது இந்த மாதிரி மேலதான் ஏறி போய் நிற்கும் ஓகேவா. அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய இடத்த விட்டுட்டு எந்த இடத்துக்கு மூவ் பண்ணாலும் நவுந்து ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளேஸை விட்டு மேலே போயிடுது, இதுக்கு கீழே 2 எலமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா. நார்மலா இது இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் நீங்க இதை ஸ்க்ரோல் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட் ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்டுக்கு மேலே போற மாதிரி வரும். அர்னிஷ் ஆனா எனக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நீ ஒரு எலமெண்ட்டை வச்சிருந்திருக்க, இதுதான் டாக்குமெண்ட் ஓகே, இது லோகோ, இங்க தான் உன்னுடைய கண்டென்ட் இருந்திருக்கு ஓகேங்களா, ஹோம் அப்படி இப்படின்னு சொல்லி. இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பொசிஷன் மூவ் பண்ணியிருக்கோம். மூவ் பண்ணிட்டு இங்கே இருந்து வச்சா அது அந்த கண்டென்ட்டை மறைக்க தான் செய்யும். அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் எப்படி போய் உக்காரும் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னுடைய கண்டென்ட்டு லோகோ இங்கே இருந்துச்சு, இங்கே தான் இருக்கும். நீ இன்னொரு கண்டென்ட் எடுத்து போட்டால் அது மேலே போய் செட் ஆகாமல் எங்கே போய் செட் ஆகும் அப்படின்னா அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு வந்து இது மேலே தான் என்னடாது இது மேலே தான் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. அப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றுக்கும் மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நீ இன்னொரு பொசிஷன் அப்சல்யூட் இந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த பட்டன் எலமெண்ட் எங்கே போய் உக்காரும் அப்படின்னா இந்த ஹெட்டர் டேபுக்கு மேலே தான் போய் உக்காரும். ஏன்னா இது 1/1 மேலே போய் உக்காருதுன்னா பொசிஷன் அப்படின்றதே அதுதான் ஃப்ளோட் ஆகி மேலே போய் உக்காந்துரும். இல்லைனா எனக்கு இது வந்து இதுக்கு கீழே தான் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இண்டெக்ஸிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். யார் முன்னாடி வரணும்? நார்மலாக இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதுவோம்ல, ரெக்கார்டில் இண்டெக்ஸிங் எதுக்காக எழுதுவோம்? ஃபாஸ்ட் ரெட்ரிவல் ஓகேவா. 1லேருந்து 5 பேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், 5லேருந்து 10 பேஜ் வரைக்கும் செகண்ட் ப்ராஜெக்ட் ஓகே. இண்டெக்ஸிங்க இதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே தான் இங்கேயும் இசட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு -1 அப்படின்னா கீழே, +1 அப்படின்னா மேலே. இப்போ பாருங்க -1 அப்படின்னும் போது இந்த இமேஜ் என் கண்டென்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. ப்ளஸ் அப்படின்னும் போது இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே அதே இடத்துல தான் இருக்குது, இசட் இண்டெக்ஸ் +1ல தான் இருக்குது. அதனால இது இங்கே வந்துருச்சு. நீ இன்ஸ்டெட் ஆஃப் எதுக்கு நான் இதுக்கு வந்து இசட் இண்டெக்ஸ் -1 கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க அப்படின்னா நீ இந்த 2 எலமெண்ட்டுக்கு போயிட்டு இசட் இண்டெக்ஸ் 1 சொல்றதுக்கு பதிலாக சிம்பிளாக எது ப்ராப்ளமாக இருக்கு, இந்த இமேஜ் தான் ப்ராப்ளமாக இருக்கு, இந்த இமேஜுக்கு நீங்கள் இசட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துக்கலாம். அகைன் ஒரே நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு